ப்ரெக்னன்சின்றது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. எல்லா விமெனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் தான் அவங்க லைஃப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த டைம். இப்போல்லாம் பிகாஸ் ஆஃப் நிறைய இன்டர்நெட்டில் நியூஸ் வருது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறாங்க, ஃபோனில் நிறைய நியூஸஸ் வருது. இந்த மாதிரிலாம் இருக்கிறனால நிறைய குழப்பம் இருக்குது. எது நல்லது, எது கெட்டது, எதை ஃபாலோ பண்ணணும், எந்த அட்வைஸ் கரெக்டு, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆயிட்டா ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. எது கரெக்ட், எது ராங் அப்படின்னு தெரியாததுனால. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரெக்னன்சியில் நார்மலாக என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி நம்ம அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அவங்கள ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் ஹெல்த்தியாக உருவாக்கணுன்றதையும், எது எது மித்து, எது ஃபேக்ட்ஸு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சி. நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்டிஷியன். ஸோ ப்ரெக்னன்சியில் டூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, அது சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது என்னென்னா, டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டர், கைனகாலஜிஸ்ட்டை ஆஸ் சூன் ஆஸ் யூ கன்ஃபார்ம் த ப்ரெக்னன்சி நீங்கள் அவங்கள போய் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், உங்களோட உடம்புக்கு தகுந்தாப்பில் இது எத்தனாவது குழந்தை, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிருக்கீங்களா, ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிருக்கீங்களா, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியை டீட்டெயில்டாக கேட்டுட்டு, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் இருக்கா, இல்லை அப்நார்மல் பேபிஸ் ஏதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் இருக்காங்களா, அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்தாப்பில் அவங்க உங்கள் ஆப்ஸ்டெட்டிஷியன் உங்களுக்கு டயட் அட்வைஸு, என்ன மெடிக்கேஷன்ஸ், ஏதாவது எல்லாரும் எடுக்கிற டெஸ்ட்டை தவிர நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக டெஸ்ட் எடுக்கணுமா, இதெல்லாம் அவங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் விசிட் ஆஃப் ப்ரெக்னன்சி. அது எப்போ பண்ணணும் அப்படின்னா, யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்படி பார்க்குறப்ப தான் உங்கள் டாக்டர் மற்ற பிளட் டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க. சுகர், தைராய்டு, ஹீமோக்ளோபின், அந்த மாதிரி வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு ப்ரெக்னென்சி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க அந்த பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பேபியோட பொசிஷன்லாம் கரெக்டான இடத்துல இருக்கான்றதை ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன உடனே ஸ்கேனில் பேபி தெரியாது. ஸோ எப்போ நீங்கள் ஸ்கேனுக்கு வந்தால் பேபி கரெக்டாக தெரியும், ஹெல்த்தியாக இருக்கா பேபி, அதை பற்றியெல்லாம் ஷெடியூல் பண்ணுவாங்க. ப்ளஸ் போலிக் ஆசிட்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெடிசன்னு சொல்கிறத விட அது ஒரு சப்ளிமெண்ட் தான். ஃபோலிக் ஆசிட்ன்றது ப்ரீநேட்டல் வைட்டமின், நீங்கள் எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது. இந்த விஷயத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டூஸ் இன் ப்ரெக்னன்சி. நம்பர் 2, ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றது, நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றது, வீட்டில் சமைச்சதாக சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்றது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. நான் டோன்ஸில் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். டூஸில் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. ப்ரிஃபரபிளி பிரேக்ஃபாஸ்ட்னா 8 to 8:30, லன்ச்னா 1 to 1:30, டின்னர்னா 7 to 7:30. இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கிங் மதராக இருக்கலாம், வீட்டில் இருக்க அம்மாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிடுங்க. 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். எஸ்பெஷலி சம்மரில் கொஞ்சம் நான் நிறைய தண்ணி குடிப்பேன், வின்டரில் கம்மியாக குடிப்பேன்னு இல்லாமல், சம்மரோ வின்டரோ ரெய்னி சீசனோ கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. மினரல் வாட்டராகவே இருந்தாலும் சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது. 3வது எக்ஸசைஸ் நீங்கள் லைட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் போதும். அதாவது சிம்பிளாக ஒரு வாக்கிங், அதை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கை எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்த பர்சனாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்டர்னுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் வாக்ஸு, நல்லா குடிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அன்லஸ் உங்கள் ப்ரெக்னென்சி ஹை ரிஸ்க், நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே 2-3 அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை இந்த ப்ரெக்னென்சிலேயே ப்ளீடிங் ஸ்பாட்டிங்லாம் ஆகிருக்கு, நீங்கள் மெடிசன் கொடுத்து உங்கள் டாக்டர் உங்கள் ப்ரெக்னென்சியை பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்னா மட்டும் அவங்க அட்வைஸின் பேரில் நீங்கள் ரெஸ்ட் இருக்கலாமே தவிர, மற்றபடி நார்மலாக கன்சீவ் ஆனவங்க ப்ரெக்னென்ட் ஆனாவே பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நார்மல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக இருக்கலாம். அண்ட் 3 months 4 months கழித்து கொஞ்சம் நல்லா ப்ரெக்னென்சி நல்லா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ப்ளீடிங்லாம் இல்லை, ப்ளசண்ட்டாலாம் நல்ல பொசிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சானே உங்கள் டாக்டர் அட்வைஸ் பேரில் நீங்கள் மைல்டாக ஸ்ட்ரெச்சஸ், யோகாலாம் கூட பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
மெடிடேஷன், பிராணாயாமா, அது பிரீதிங் எக்ஸர்சைஸ் இதெல்லாம் நீங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே வரலாம். நோ ப்ராப்ளம். நம்பர் 3 பர்சனல் ஹைஜீன். நீங்க அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் கையில துவைச்சு, வெயில்ல காய வச்சு, எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பழச தூக்கி போட்டு புதுசு மாத்தி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரப்போ உங்களோட பிரைவேட் பார்ட் ஹைஜீன் மெயின்டெயின் ஆகும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், இச்சிங், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கும். ஸோ அதுவுமே ப்ரெக்னன்சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆச்சுன்னா சீக்கிரமா பனிக்கூட உடைஞ்சு ப்ரீடம் லேபருக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க பர்சனல் ஹைஜீனை பார்த்துக்கணும். டயட் முக்கியம், தண்ணி குடிக்கிறது முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம். முடிஞ்ச அளவுக்கு 7 to 8 hours நீங்க தூங்கணும். பிரெக்னென்ட் மதர்ஸ் கண்டிப்பா தூங்கணும். ப்ரிஃபரபிளி ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் ஃபாலோ பண்ணுங்க. 10:30க்கு தூங்கி 6:30க்கு எந்திரிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறப்போ தூக்கம்லாம் நல்லா இருக்கிறப்போ பிபி மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கலாம். ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன்லேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக டயட்டு, எக்ஸசைஸு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கீங்க, டாக்டர் அப்பாயின்மெண்ட் கரெக்டாக போகிறீங்க, அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே யுவர் ப்ரெக்னன்சி இஸ் ஹெல்தி அண்ட் ப்ரெக்னன்சி ஸ்மூத்தாக போயிடும். டோன்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சின்னு இருக்குது, சில விஷயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதில் என்ன அப்படின்னா எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டர்னுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் வெயிட் லிஃப்டிங் மோர் தென் 5 kg உங்கள் குழந்தை இருக்கலாம். அந்த குழந்தை தூக்குற வயசில் ஒரு 3-4 வயசில் இருக்குன்னா அழுறாங்கன்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு தூக்கிடுவோம். ஸோ எனிதிங் மோர் தென் 5 kg தூக்குறது அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் குழந்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சேரில் இல்லை சோஃபாவில் உட்காந்துட்டு மடியில் உட்கார வச்சு நீங்கள் சமாதானப்படுத்தலாமே தவிர குழந்தைங்கள தூக்கிட்டே நடக்கிறது, வேடிக்கை காமிக்கிறது, அழுறதை சமாதானப்படுத்துறது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் லிஃப்டிங் ஹெவி வெயிட்ஸ் மோர் தென் 5 kg அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 2 ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செக்ஸ் அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் அதனால் ப்ளீடிங், ஸ்பாட்டிங் ஆகி நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் செக்ஸ் ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணுங்கள். அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க என்ன பொருள் யூஸ் பண்ணுவாங்க சமைக்கிறதுக்குன்றது நமக்கு தெரியாது. சில பேருக்கு அது ஒத்துக்கவும் செய்யாது. ப்ரெக்னன்சியில் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி லூஸ் மோஷன், டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவுட் சைட் ஃபுட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ். நம்மளா ஒரு கோல்டு, காஃபு, ஃபீவர்னா உடனே போய் நம்மளே ஃபார்மசியில் போய் நம்மளா இந்த சிம்டம்ஸை சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்றத ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணுங்கள். எனி மெடிசன்ஸ் தட் யூ டேக் உங்களோட டாக்டரோட கைடன்ஸில் தான் நீங்கள் எடுக்கணும். நீங்களாக மருந்து வாங்கி போடுறது அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, அதாவது ப்ளீடிங் ஆகலாம், ஸ்பாட்டிங் ஆகலாம், பனிக்கூட உடையலாம், ஹை ஃபீவர் வரலாம், மூமெண்ட்ஸில் டவுட் வரலாம், மூமெண்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சைலண்ட்டாக பேபி இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் உங்களோட டாக்டரை பார்த்துறது பெட்டர். அதை விட்டுட்டு நீங்களாக கூகுள் பண்ணிட்டோ இல்லைன்னா ஃபோனில் மெசேஜ் அனுப்பி இது நார்மலாக அப்நார்மலான்னு கேட்டு குழப்பிக்காமல் இருந்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா இப்படி பண்ணுறப்போ வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சியை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ப்ளீடிங் இல்லைன்னா ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டரோட பிகினிங்கில் வரும். அதை நம்ம இக்னோர் பண்ணி டாக்டர் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா சில டைம் சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ், கர்ப்பப்பை ஓப்பன் ஆகி குழந்தை வெளியில் வரத்துக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குவரிஸை கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.